வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம கடகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் குடும்பம், பணம், தொழில் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. ரொம்ப நாளாக மனசில் ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. பொறுமையாக செயல்படுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கிடைக்க போகிறீங்க உங்களுக்கு. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் சற்று அழுத்தமாக இருந்தாலும் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைய போகுது. உங்களோட மேலதிகாரி அல்லது சக ஊழியர்கள் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தையில எல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தடிமனான வார்த்தை உபயோகப்படுத்தாதீங்க. நிதானமாக நல்லபடியாக பேசுங்க. அவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள வச்சுக்கோங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக கூட உங்களுக்கு மீண்டும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணம் கொஞ்சம் மெதுவாக மேம்பாடு அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக உள்ளது. அதே சமயத்தில் குடும்ப தேவைகளுக்கான காரணங்களாகவும் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டுக்கோ இல்லை வண்டிக்கோ குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற கடன் வாங்குறத மட்டும் கண்டிப்பாக இந்த வாரம் தவிர்த்துக்கோங்க. பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பங்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் பேசுறதுக்கு ஒரு முக்கிய முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா அல்லது வயசில் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அவங்களோட தேவையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த ஒரு அன்பும் புரிதலும் இந்த வாரம் கூடுதலாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். தூக்கத்தில் சின்ன சின்ன குறைகள் வர்றதுக்கு, அதாவது கொஞ்சம் டைம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அது ரெஸ்ட் எடுக்கிற டைம்லாம் தேவையில்லாத கேட்ஜெட்ஸ் பார்க்கறது, செல்ஃபோன் அதை விட நோண்டுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. சரியான டைமில் ரெஸ்ட் எடுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. உடல்நிலை ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பார்த்து சஜஷன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அந்த 3 நாளை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள்னு பார்க்குறீங்கன்னா அது ஞாயிறு, திங்கள், சனி 16, 17, 22ஆம் தேதி இந்த 3 நாள் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கூடுதலாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது தேவைப்படும் உங்களுக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களான நீங்கள் குடும்பத்தில் ரொம்ப அமைதி, பண விஷயத்தில் ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு புதிய பொறுப்பு என கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக வாரத்தோட பின்னாடி பகுதி கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவசரமான முடிவு எடுக்கிறதுல மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் மன அமைதியோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிரணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.